ஒரு பக்கம் காவேரி வாயை திறந்து பேசுறதே இல்லை, இன்னொரு பக்கம் நீ ஏன்டா பேசுறேன்னு இப்போதான் தாத்தா உழுக்குன்னு உலுக்கி விஜயை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. என்னதான் ஈகோ உனக்கு, நான் சொல்கிறேன் அத்தனை தடவை கூப்பிட்றான்ட்டு சாவி கொடுக்க யார் வேணாலும் வந்துருக்கலாம். நர்மதா சின்ன பிள்ளை இருந்தா போ நர்மதா அப்படி சாவியை கொடுத்துருவானா கொடுத்து வந்திருக்க போகுது. கிளம்பி காவேரியே வந்திருக்கானா அதுக்கு ஒரே காரணம் உங்ககிட்ட உன்னை ஒரு தடவை பார்க்கணும், நீ இருன்னு சொல்லிட மாட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதெல்லாம் யோசிக்காம ஏன்டா அப்படி பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேச. ஐயோ எனக்கு ஈகோலாம் இல்லை தாத்தா, எனக்கு பயம். நான் இருன்னு சொல்லிட்டு என் முன்னாடி என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டேன்னா என்னால் அதை தாங்க முடியாது. அந்த வலியும் வேதனையும் கொடுக்குற கஷ்டத்தையும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா கூப்பிடாம விட்டேன் அப்படிங்கிறாரு. இது என்ன மனசுக்குள்ளேயே வச்சுட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசில் இந்த அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கேன்னு கதையை பற்றி வேற கோவப்படுறாரு தாத்தா. நம்மள மாதிரி தான் தாத்தாவும் இருக்கார் போல. வீட்டில் போய் டிவிலாம் போட்டு பார்ப்பாரு நினைக்கிறேன். என்னடா இது அப்படின்னு யோசிப்பார் போல. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வீடு பார்த்தாச்சே, என்ன நம்பி வாங்க, நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னாருல குமரனை டம்மி ஆக்குவது எப்படி அப்படின்னா அடுத்த சீரியலை திருப்பி காமிக்கிறாங்க. இப்போ தான் நடிக்கலாம் போயிட்டு இருந்தார். ஆனால் இவர் ரூமே பார்க்கல. நிவின் கால் பண்ணி நிவின் ரூம் பார்த்துருப்பா, சரியா வச்சிடறேன் அப்படின்னு வச்சிட்டாரு போல. இப்போ கடைசியில் அங்கே போய் பார்த்தா நிவின் தன்னோட வீட்டுக்கே கூட்டி போய் நிறுத்துறாரு. கேட்டால் அது அண்ணனுக்குலாம் தெரியாதுங்கிறாங்க. அப்போ ரூமை குமரன் பார்க்கல, குமரன் எந்த வேலையும் செய்யலை, சொல்லாமல் நான் சும்மா வீட்டில் மட்டும் அங்கே சொல்லிட்டு வந்துட்டார் பெருமையாக. இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிவினோட வீட்டுக்கு வர சொன்னால் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியோட அம்மா பாட்டி எல்லாம் பேச எனக்காக வாங்க வரமாட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு அவர் உள்ளார. ஸோ இதுக்கு நடுவில் திருப்பி வெண்ணிலா கிட்டக்க போயிட்டு அந்த பொண்ணுக்கே இன்னும் புத்தியே சரியாகல. ஆனால் அதுக்குள்ளார கையேற்கனவே காவேரி போய் அதெல்லாம் குழப்பி விட்டாங்க. இப்போ போயிட்டு விஜய் போய் குழப்பி விடுறாரு. என்ன அப்படின்னா அவன் சொந்தக்காரங்க யாராச்சிருக்காங்களா அட்ரஸ் கொடு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே விஜய்ங்கிற பேர் மட்டும்தான். ஆனாலும் இப்படி பேசிட்டு இருக்க. தாத்தா வேற நீ உள்ளர போமா அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் வேற ராகினி வேற தனியாக அது விஜய் கூப்பிட்டா தான் போவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸை வேற காணோம். இந்த கூத்துகளுக்கு இடையில தாத்தா அதையும் வேற திட்டிட்டு இருக்காரு. எப்பதாண்டா அது முடியும்ட்டு. என்ன நடந்தாலும் சரி நான் காவேரியுடைய குடும்பத்தோட மனசை ஜெயிச்சு காவேரி இழந்த நம்பிக்கை அந்த குடும்பத்துக்கு பெற வைப்பேங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க.